நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்று வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளையும் ஒரு ஆட்டிவிட்டது. விஜய் கட்சிக்கு என்ன வாய்ப்புன்னு சொன்னால், முதல் பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ள போகிறாரா, இரண்டாம் பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ளப் போகிறாரா என்பது விஜய்க்கே விட்டுவிட்டோம். இப்போ விசிகாவை வந்து நிறைய முறை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு, அதாவது தாவேகா பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் நடுவில் வெளியே வந்துச்சு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது நாங்கள் அதிகமான இடங்களை கேட்போம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு, மறைமுகமாக இதை வந்து தலைமைக்கு நாங்கள் இதை கேட்போம், இதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா கூட்டணியை விட்டு போயிடும் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, என்ன வேணால் நம்ம எடுத்துக்கலான்னு. நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை என்னென்னா, தேவைக்கான ஒரு புது ஃபேக்டர் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து போன முறையெல்லாம் வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று பார்த்த நிலைமை மாறி, இப்பொழுது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்று வந்திருக்கிறது. அது சும்மாவல்ல, இளைஞர்களெல்லாம் அதை நோக்கி அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஆதாரபூர்வமாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த மூலை முடுக்கும் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல். இன்னமும் சொல்லப்போனால், ஒவ்வொரு ஊரில் பெரிய கட்சிகள்னு திமுகவை சொன்னீங்கனாலும், பாஜக என்பது தேசிய கட்சின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும், அதே மாதிரி வந்து இங்கே வந்து வலுவாக இருக்கக்கூடிய விசிகாவானாலும் சரி, அல்லது மீண்டும் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியானாலும் சரி, எல்லாத்துலேயும் கணிசமான அல்லது எவ்வளோ விழுக்காடு ஓட்டுக்கள் வாக்குகள் தாவேகாவை நோக்கி வெற்றி கழகத்தை நோக்கி போனது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளபடியே பல இடத்துல பதாகைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் படத்தை போட்டு தான் வெற்றி கழகத்தினுடைய பதாகைகள், பேனர்கள். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே இங்கே வந்து வெற்றி கழகத்துக்கு வராங்க. இப்போ இளைஞர்கள் எல்லாம் இதை நோக்கி போவது என்பது எல்லா கட்சிகளையும் ஒரு ஆட்டிவிட்டது. இதை மறுக்க முடியாது, பொய் சொல்லக்கூடாதுல்ல, மறுக்க முடியாது. இந்த கூட்டணிகள் ரெண்டும் என்ன, நான் இந்த பஞ்சரானல் டயருடன் போன லாரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அதற்கு கூட ஒரு காரணம் இன்னொன்று ஃபேக்டர் வந்தது தான். அப்போ இந்த ஃபேக்டர் என்ன செய்ய போகுது? அதிமுக தலைமையில்தான், பழனிசாமி தலைமையில்தான் என்று இருவராலுமே ஒப்புக்கொள்ளப்படும் அந்த கூட்டணி இருக்க, அது அப்படியே நிலைத்து அதில் வெற்றி கழகம் வந்து சேருமா, இல்லை அது அப்படியே நிலைக்காத சூழலில் அதிமுகவும் வெற்றி கழகமும் சேருமா என்பதெல்லாம் கணக்கில் வருது. அதனால் இப்போ கணக்கு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் தங்களை அறுதியிட்டு கொண்டு முன் செல்வது என்பதில் போகிறாங்க. இதில் எது எதனுடன் எப்படி சேரும், சேர்ந்த பிறகும் எவ்வளவு தொகுதிகள் வாங்கும் என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், இத்தனை பிரச்சனைகளும் போனால்தான் தவிர தமிழ்நாட்டு மக்களை நான் ஏற்கனவே சொன்னேன் பொறுத்தவரை, அவங்க மக்களவை தேர்தல் வேறு, மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது வேறு என்பதற்காங்க. இது யாருக்கு புரியுதோ புரியலையோ, அண்ணாமலைக்கு புரிந்ததான் நமக்கு புரியல. ஏன்னா நேற்று அவர் எழுதிய கடிதத்தில் கூட, நாங்கள் 12.5 விழுக்காடு வாங்கிட்டோம், 11.5 சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 12.5 மாற்றிட்டார் போல் இருக்கு, விழுக்காடு வாங்கியிருக்கோம் எங்கள் மக்களவை தேர்தலில். அவங்க 19 தான் வாங்கியிருக்காங்க. யார்? அதிமுக. அவங்க 20 சொல்லிட்டு இருந்தாங்க, 19 ஆகிட்டார். சரி, பரவாயில்ல. அப்படி அதனால் அவங்களுக்கு 2னா எனக்கு 1 வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு கால்குலேஷனை போட்டு கொடுக்குறாரு. அது எதிர்த்தரப்பில் இருந்துக்காக வேலை செய்கிறார், திமுகக்காகன்னு சொல்பவர்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் அது மக்களவை தேர்தல். வெற்றி தோல்வி மட்டுமல்ல, மக்களவை தேர்தலில் உள்ள விழுக்காடு என்பது ஏன் வந்தது, எதற்கு வந்ததுங்கிறது வேற கதை. மோடி இந்தியாவினுடைய தலைவராக வர வேண்டுமா, அல்லது இந்தியா கூட்டணி வர வேண்டுமா ராகுல் என்பது மறைமுகமான புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா போன முறை ராகுலே கேட்க சொல்லாமல், காங்கிரஸ் கட்சியே அறிவிக்காமல், காங்கிரஸ் கட்சிக்கே புரியாமல் 2019 தேர்தலில் நம்ம திமுக தலைவர் வந்து ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தார். மிரண்டுட்டாங்க அவங்களே, நம்மள சொல்லிவிட்டார். அதை வச்சு தான் இங்கே வாக்குகள், சிறுபான்மை வாக்குகளும் மற்றதும் திமுக நோக்கி வந்தது என்று அவர்கள் நம்புகிறாங்க. அதனால் விட மாட்டாங்க, விடக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த பாஜக பெற்ற வாக்குகள் என்ற 11.5 விழுக்காடு வாக்குகள் யாருடையதெல்லாம்? பாஜக வாக்குகள்னு அண்ணாமலை சொல்லலாம், அவர் என்ன வேணால் சொல்லலாம், உரிமை இருக்குது. ஆனால் உள்ளபடி அது மக்களவை தேர்தல் மேலே மோடி இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருப்பாங்கள்ல.
அப்பொழுது ராகுலோ மற்றதோ வரணும், மோடி வரக்கூடாது என்று போட்டது திமுகவுக்கு வேறு. தங்களுக்கு எந்த ஒரு பிரதமர் வேட்பாளரையும் நிறுத்தாமல் இபிஎஸ்ஸினுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக நின்றது என்பது வேறு. ஓகே. பிரதமர் வேட்பாளர் நிறுத்தித்தான் அதை பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா இங்கே உள்கட்டுமானம் உயர்ந்த நகர்மயமான ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள், இது இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எங்கேயும் இல்லை, அங்கே உள்ள வாக்காளர் மாதிரியே இவங்களை சிந்திக்கக்கூடாது, அதனால அவங்க போட்டாங்க. அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து பிரதமர் வேட்பாளரையே நிறுத்தாத அதிமுகவுக்கு வரலைங்கிறத கணக்கை வச்சு அதுதான் அதிமுக ஓட்டுன்னு சொன்னால் சிரிப்பு தான் வரும். அல்லது மூல வளர்ச்சி இல்லாதவங்க சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். நம்ம ஸ்ரீமான் சொல்லுவார்ல, உனக்கு என்ன நீ என்னென்ன சொல்லுவ, நான் சொல்ல முடியுமான்னு கேட்பார். அதுமாரி திமுக இருக்க வேண்டும் என்று போடுவதற்குரிய ஒரு போக்கும் இல்லை திமுக ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற போக்கும் என்பதாக தீர்மானிக்கும் பொழுது அது அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த மனோநிலை. அப்போ விஜய் ஃபேக்டர் வந்து அமைதியாக எங்கேயோ வாக்களித்தது என்று நீங்கள் நினைக்கணும். 24 அது ஒரு பெரிய ஃபேக்டர். இன்றைக்கி கணக்கெடுக்கிறவங்க கூட மக்களவை தேர்தல் 24 அது எந்த பக்கம் போனது என்பதாக பார்க்கணும். வார் ரூம் வச்சுக்கிட்டு பண்ணதை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு மேலெல்லாம் வரக்கூடாது. சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடணும். 2011 வந்து முதல் முறையாக விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தப்போ அவருக்கு ஒரு பயங்கர செல்வாக்கு இருந்தது. அதே அடுத்த தேர்தலில் வந்து அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த 5 கட்சிகள் கூட்டணி ஒன்று இருந்தது. இப்போ தாவேகா அப்படிங்கிற தனி ஃபேக்டர் வந்ததுனால கேட்குறேன், ஒருவேளை இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ இல்லை அப்படிங்கும்போது இந்த 2 பக்கங்கள்லேயும் இருந்து கட்சிகள் வெளியில் வந்து அவரோட கூட்டணி வச்சா என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, விஜயகாந்தை இப்படி ஒப்பிடாமல், விஜயகாந்த் கட்சி தொடக்கத்தில் இருந்து வந்து நின்றது தனியாகத்தான் முதலில் நின்றது. அப்பொழுது அவர் மட்டும் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அதிமுகவுடன் சேர்ந்தது. அதுபோல் விஜயும் கூட இன்றைக்கு வெற்றி கழகத்தை தனியாகத்தான் நிற்கணும், நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். நிரூபித்த பிறகு எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது போகிறத பற்றி பரவாயில்ல என்பதாக ஆரூடம் அல்லது மாபெரும் அறிவாளிகள் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் கட்சிக்கு என்ன வாய்ப்புன்னு சொன்னால், விஜயகாந்தினுடைய முதல் பாகம் தனியாக நின்றது, இரண்டாவது பாகம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடன் திமுக ஏற்று நின்றது. முதல் பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ள போகிறாரா, இரண்டாவது பாகத்தை அமுலாக்க கற்றுக்கொள்ளப் போகிறாரா என்பது விஜய்க்கே விட்டுவிட்டுருந்தோம். அவர் விவரமாக இருந்தால் ஒரு பவன் கல்யாணை பார்த்து என்ன மகிழ்ச்சி அடைவாரா? அப்படிப்பட்ட விவரம் இருக்குமானால் பவன் கல்யாண் தனியாக நிற்கும் பொழுதெல்லாம் என்ன அவங்க அண்ணன் சிரஞ்சீவியும் சரி, காப்பு நாயக்கர் என்ற சமூகத்தினுடைய ஒரு கட்சி என்று அதை சொன்னாலும் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது? சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சி என்ற தெலுங்கு தேசம் கட்சி என்ற மாபெரும் கட்சியுடன், ஆட்சியில் இருந்த கட்சியுடன், ஆண்ட கட்சியுடன் போய் நிற்கும் பொழுது துணை முதல்வர் என்பதை பெரும் அளவுக்கு கிடைத்ததா இல்லையா? ஜெயலலிதாவுடன் போகும்பொழுது, விஜயகாந்த் போகும்பொழுது எந்த அளவுக்கு வெற்றி கிடைத்தது? தனி போது எப்படி கிடைத்தது? அப்போ இப்பொழுதும் கூட நாங்கள் முதலமைச்சர் சொல்பவர்கள் எல்லோருமே, அது பாமகவில் சொல்லலாம், விசிகாலையும் சொல்லலாம், வெற்றி கழகத்தில் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், துணை முதல்வர் என்பதையும் முதலமைச்சர் தான் அப்படின்னு நாளைக்கு சொல்லும் அளவுக்கு பக்குவம் உள்ளவங்க. அதனால் இப்படி சொல்லி அப்படியாவது வாங்குவோம் என்பதாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் எதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறார்? விஜயகாந்தினுடைய செயல்பாடுகளில் கிடைத்த முடிவுகளில் இருந்து என்பது அவர்கள் முன்னால் நிற்கும் கேள்வி. ஓகே சார். ஸோ இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மணி சார், ரொம்ப நன்றி. நன்றி.